ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து எனர்ஜி ரீடிங் பண்ணலாம். ஸோ இது கலெக்டிவான ரீடிங்கிறதுனால எந்த மெசேஜ் உங்களுக்கு பொருந்ததோ அந்த மெசேஜ் எடுத்துக்கோங்க. மற்றதை இன்னொருத்தவங்களுக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மெசேஜஸ் 16th 17th 18th மார்ச் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக. ஸோ இப்போது காற்று ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், த மெஜிஷியன் கார்டு, அப்புறம் த ஹெர்மிட் கார்டு கிடச்சிருக்கு. இப்போ குயின் ஆஃப் பென்டிகல்ஸாக ஃபர்ஸ்ட் கார்டு நம்மளுக்கு வந்து குயின் ஆஃப் பென்டிகல்ஸில் வந்து நம்மளை எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஹைலைட். ஸோ நம்மளை எப்படி பார்த்துக்கிறதுல தான் இருக்குது, சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் கரெக்டாக அமையறதுக்கு நம்மளை எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போது இந்த வாரத்திலிருந்து நீங்கள் ஒரு செல்ஃப் ஒர்த்தை நோக்கி நீங்கள் போவீங்க. உங்களோட செல்ஃப் க்ரோத் எப்படி இருக்குது, உங்களோட ஒர்க்கு, உங்களோட ஹெல்த் ரொட்டீன்ஸு, உங்களோட ஹோம் ஸ்பேஸ், அப்புறம் உங்களோட மன நிம்மதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன், இந்த ஸ்ட்ராங் பில்டிங் இதை ஸ்ட்ராங் பண்ணாதானே சுற்றி எல்லா விஷயங்களும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ், அப்புறம் வந்து உங்களோட கெரியர் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து உங்களோட வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டான ஒரு நிலையில் அமையும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். இப்போது வந்து த மெஜிஷியன் கார்டு தான் செகண்ட் கார்டு. ஸோ மெஜிஷியன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களோட பர்சனல் பவரை நீங்கள் ரீகெயின் பண்ணணும். எப்படி ரீகெயின் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ், அதாவது இந்த ஒரு சேஞ்சை நீங்கள் கொண்டு வரணும். ஒரு சில பேர்லாம் வந்து இந்த கலெக்டிவ் ரீடிங்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க அப்படின்னா வந்து உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு கரெக்டாக இருக்காது. ஓகே, நீங்கள் வந்து நான் ஒரு நல்ல பிளேஸில் நல்ல பொசிஷனில் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ், டூல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன், உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட ஐடியாஸ், உங்களோட இன்ஸ்டிங்ஸ், உங்களோட நாலேஜ், அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஒரு நாலேஜு எல்லாமே இருக்குது கரெக்டாக. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் கைடன்ஸ். ஓகே, உங்களோட கான்ஃபிடென்ஸை திரும்ப கொண்டு வருங்க. ஓகே, நீங்கள் இந்த விஷயத்தில் இல்லை நமக்கு செட் ஆகாது அப்படின்னு யோசிக்காமல், உங்களை நீங்கள் குறைவாக எடை போடாமல், அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அந்த ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியும், இது வேணும், இன்டென்ஷனலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ். ஸோ கடைசி கார்டாக த ஹெர்மிட் கார்டு வந்து நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து ஓடாமல் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுங்கள், இன்டர்னலாக ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த ஒரு இன்னர் விஸ்டம் கண்டிப்பாக இப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தேவை. ஓடுனீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஓடுனீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்னொரு லெசனில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எதுக்கு வந்து திருப்பி ஒரு லெசனை நீங்கள் கோ த்ரூ பண்ணணும் கரெக்டாக. ஸோ உங்களோட பவர்ஸ் எங்கே இருக்குது, உங்களோட ஸ்கில்ஸ் எங்கே இருக்குது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்டர்னலாக ரிஃப்ளெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக அமையும். இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினச்சா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் வேணும்னாலுமே என்னோட காண்டாக்ட் இன்ஃபோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை, தேங்க்யூ.